டியூட்டி கிளம்பிட்டுங்க. காலையில் இப்போ தான் கிளம்புறேன் இங்கேருந்து. இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிளம்பியாச்சுங்க. ஃப்ரெஷ்ஷாக அந்த டே ஸ்டார்ட் பண்ணுறோம். காலையில் இந்த மாதிரி ஹைவேல வண்டியோட ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, சில்லு 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 இருக்குது கிளைமேட்டு. நல்லா பனி பெஞ்சு இங்கே சன்லைட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செம்மையாக இருக்குது, செம்ம ப்ரைட்டாக இருக்குது, சூப்பர், பார்க்கவே செம்ம அழகாக இருக்குது. அப்படி கண்ணாடி மாதிரி தெரிக்கிறான் பையன் சூரியன். இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்களா எவ்வளோ பரபரப்பாக எல்லாம் ஓடுற மாதிரி இது. இப்படிதாங்க டெய்லி போகிற மாதிரி இருந்து நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அது மக்களை உங்களுக்கே தெரியும், நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இனி நம்ம வீடியோ ரெகுலராக வரும், ஓகேங்களா? சில பிரச்சனைகளால் வீடியோ போட முடியலங்க. எவ்வளோ ட்ரை பண்ணுற போடலான்னு போட முடியாமல் போயிடுச்சு. இனி நம்ம ரெகுலராக போடலாம், சரியா? இப்போ தான் கிளம்பிருக்கிறோம். இது எப்போ நம்ம போயிட்டு இது பண்ணுறது தெரியல, பார்க்கலாம். நினைப்போம், நல்லதே நினச்சி போவோம், நல்லதே நடக்கும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகேவா? சரிங்க, போகலாம், போயிட்டே இருக்கலாம். அங்கே போயிட்டு பார்க்கலாங்க. ஃபஸ்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா நகருங்க. அண்ணா நகர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பில்லை மட்டும் பார்த்தீங்கன்னா 200 கஸ்டமர் 200 கொடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்த ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணுவாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுதுங்க. கொஞ்சம் பிஸியாக அப்படியே சுற்றிட்டு இருந்த இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1150 ரூபா ஓட்டியிருக்கோம். சீக்கிரமாக வந்து ஆனால் நுங்கம்பாக்கத்துக்கு ஒரு 1 மணி நேரம் வேஸ்ட்டாக போச்சுங்க. காலையிலேயே அண்ணா நகர் நுங்கம்பாக்கம் ஒரு ட்ரிப் எடுத்துட்டேன். அது எடுத்தது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 1 மணி நேரம் அங்கே நுங்கம்பாக்கத்துக்கு போய் மாட்டிட்டேன். அது போகலாம் ஒரு 1300 ஒரு அந்த ரேஞ்சு தான் எடுத்துருக்கலாம் போல். சரி, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். முதல்ல போய் சாப்பிட்லாம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் வண்டியை போட்டுருக்கேன். ஆனால் வேறு என்ன டியூட்டி அடிக்க தான் பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஆயப்பக்கத்தில் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா டியூட்டி அடித்தா அப்டேட் பண்ணுறாங்க. டைம் பார்த்திங்கன்னா 8:30 மணி ஆயிடுச்சுங்க. இப்போ தான் நம்ம முடிச்சுட்டு வந்தோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா முன்ன மாதிரிலாம் இல்லை. முன்னெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டியூட்டிஸும் ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, புதுசாக வண்டி எடுக்கிறவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம உங்கள் வீடியோ போடுறோன்றதுக்காக உடனே அவங்க சம்பாதிக்கிறாங்கிறதுக்காக வண்டி எடுத்துடாதீங்க. ஏன்னா அது உண்மையான ஒரு நாள் ஓடும், ஒரு நாள் ஓடாது. அதில் மாற்றி இருக்குது, சரிங்களா? அப்படி வண்டி எடுக்காதீங்க. ஏன்னா ஒரு நாள் ஓடும், ஒரு நாள் ஓடாது. அதாவது ஃபேமிலியை ஈஸியாக எந்த பிரச்சனையோ இல்லை, நான் இதில் சம்பாதிச்சு ஃபேமிலி சும்மா ஜஸ்ட் ரன் பண்ணால் போதுன்ற மாதிரியோ, அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கு இல்லைன்ற மாதிரி இருந்தால் தாராளமாக வண்டி எடுக்கலாம். இது எல்லாமே இதில் தான் பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டமாயிடுங்க. ஏன்னா அப்படி நிறைய கஷ்டப்படுறோம் நான் பார்க்குறேன். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸில் இப்போ நம்ம ஆட்டோ ஓட்டு போன பிறகு நமக்கு ஃப்ரெண்டாக நாங்களா அந்த சர்க்கிளில் இருக்கவங்களாம் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, புதுசாக வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து நான் இந்த மாதிரி வீடியோவை பார்த்துட்டு யாரும் வண்டி எடுக்காதீங்க, புரியுதா? நான் வந்து எந்த வீடியோவிலும் உங்களை வண்டி எடுக்க முன்னாடி சொல்லியிருந்தால் இப்போ சொல்கிறேன், வண்டி எடுக்காதீங்க. ஏன்னா ரொம்ப 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 ரிஸ்க் அதிகம். ஏன்னா வண்டி எடுத்து அதை ஓட்டணும், ப்ளஸ் டியூட்டிஸ் வீடுனா அதை பார்க்கணும், வண்டி ப்ராப்ளத்தை பார்க்கணும், அது அப்படின்னு நிறைய பிரச்சனை இருக்குது. நான் இப்போ ஒரு முடிவு வந்துட்டு நம்ம வீடியோ போடுறது வந்து மட்டும் மோட்டிவேஷனாக இருக்கட்டும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் என்னையை பார்த்து யாரை வண்டி எடுக்காதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு ரொம்ப மோசங்க. ஏன்னா வண்டியில் உட்காந்து இறங்கவே கூடாது, அந்த மாதிரி மாற்றி ஓடிட்டே இருக்கணும். இப்போ கிலோமீட்டர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு பைசா. அது முன்னாடி கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இப்போ அப்படியே கம்மி பண்ணிட்டானுங்க. மதிய டைம்லாம் சுத்தம் ஃபஸ்ட்டு. காலையில் அந்த பீக் ஹவர் போனால் மட்டும்தான் ஓரளவுக்கு ஏதோ சம்பாதிச்சு வர முடியலன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குதுங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப யோசிங்க. அப்படி இல்லையா ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு ரெண்ட்டுக்கு வண்டி எடுத்து ஓட்டி பாருங்கள். ரெண்ட்டுக்கு ஓட்டி பார்த்துட்டு இது நம்மளால் முடியுன்ற பட்சத்தில் மட்டும் வண்டி எடுங்க, இல்லை வண்டி எடுக்காதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற நிலமை வந்து ரொம்ப மோசமாக தாங்க இருக்குது. இது போக எப்படி மாறுன்னு தெரியல. இனி வருது வெயில் காலம் வர, புரியுதுங்களா? அதனால் கொஞ்சம்
யோசித்து பொறுமையாக விடுங்க, அவசரப்படாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இப்போது வீடியோ பார்த்துட்டு இவ்வளோ நான் என் பண்ணுறேன்னு சொல்கிறத பார்த்துட்டு இப்போ நானாக இருக்கலாம், மற்ற யாராக வேணா இருக்கலாம், அப்படி வீடியோ போகிறவங்கள பார்த்துட்டு நம்ம வண்டி எடுத்துடலாம், இவ்வளோ சம்பாதிக்கலாம் அவ்வளோ சம்பாதிக்கலான்னு கண்டிப்பாக ஒரு யோசனை வரும். ஏன் நானும் அப்படி தான் எடுத்தேன். எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ண முடியுது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு ஏரியாவை பொறுத்து தாங்க. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் போய்ட்டு காலையில் உட்காந்து 1.5 மணி நேரமாக டியூட்டியே விழல. நுங்கம்பாக்கத்துலேயே விழல, நல்லா பீக் சிட்டி தான், ஆனால் விழல. அப்படி விழுந்தாலும் சின்ன 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 டியூட்டி விழுது. எக்கச்சக்க வண்டி எங்கே பார்த்தாலும் வண்டிங்க, எங்கே பார்த்தாலும் ஆட்டோ இருக்குது. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 20 ஆட்டோ இருந்தால் எப்படி யாருக்கு என்ன டியூட்டி எடுக்க முடியும்? இது ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுங்களா? ஃபோனை எப்படி கையில் வச்சுட்டு நம்ம ஆளுங்க ஆட்டோ டிரைவருங்க இந்த கையை எப்படியே வச்சுட்ருக்காங்க. வந்தனா பட்டன் இப்படி அழுத்தணும். இப்போ ஆட்டோ டிரைவர்ஸோட நிலைமை அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் யோசிச்சு எடுங்க. ஏன்னா இவங்க சம்பாதிக்கிறேன் ஒரு டைம்லனா எழுந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல பைசா இருந்திருக்கு. நிறைய பேர் நம்ம அதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த ஏர்னிங்ஸ் வீடியோலாம் போடுறப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எவ்வளோ சம்பாதிக்க சொல்லாதீங்க, நிறைய பேர் வண்டி எடுத்துருவாங்க அப்படின்னு. நான் அப்போ எனக்கு அது நம்பிக்கை இல்லை. நான் உண்மை தான் போல். அது கொஞ்சம் ஊற பழக தான் அது அதனோட பிரச்சனைலாம் தெரியுது. அது உண்மை தான் போல். அதனால தான் அவங்க வந்து மற்றவங்கிட்ட வந்து ஏர்னிங்ஸ் சொல்ல மாட்டாங்க. நான் ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், அதுக்கப்புறம் கேப்பில் சொல்லாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிங்க, ஏன் அதை சொல்ல மாட்டேன்ற மாதிரினா அதுக்கு ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா? அது வந்து அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாதுங்க. சொல்லட்டுமா, நிறைய பிரச்சனை இருக்குது. உண்மை தான் அது. ஏன்னா அது அவங்க கமெண்ட்டில் நம்மளை திட்டுறாங்க, நம்ம வீடியோ போகிறத பற்றி இதில் ஏன் சொல்கிறோம்னு திட்டுறாங்க, நம்ம கோவப்படுறோம், அதை நியாயப்படுத்தி பேசுகிறோம். இருக்கலாம், இருந்தாலும் அது அவங்க சரியாக சில நியாயங்கள் இருக்குது தான் செய்யுது. ஏன்னா இப்போ நான் வீடியோ பண்ணி என்னை பார்த்து ஒரு 4 பேர் வண்டி எடுக்கட்டுமே, அந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு வண்டியை அப்படி இப்படின்னு எடுத்தால் கூட எல்லாருக்குமே கஷ்டமாகிற மாதிரி தான் இருக்குது. புரியுதுங்களா? யாரையும் நான் வண்டி எடுக்காதுன்னு சொல்ல வரல. இப்போ இந்த வீடியோ மூலிமா எனக்கு மனசுக்கு பட்டுது. ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்படி வண்டி எடுக்கணும், அது உங்களோட ஓன் ரிஸ்க். நீங்கள் 1க்கு 2 வாட்டி முடியாது. அப்படி வண்டி எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னோடய ஒரே ஒரு சஜஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு ரெண்ட்டுக்கு வண்டி எடுத்து ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுங்க. சரிங்களா? ஏன்னா முன்னாடியே அவசரப்பட்டு எடுத்துட்டிங்கன்னா அது சப்போஸ் நம்மளால் பண்ண முடியலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனால் உஷாராக இருங்க. சரிங்களா? சரிங்க, இன்றைக்கி ஏர்னிங்ஸ் மட்டும் பார்க்கலாமா? அதாவது இன்றைக்கி நான் ஏன் காட்டுறேன்னா, இன்றைக்கி நான் எவ்வளோ நேரம் ஓட்டினேன், எவ்வளோ ஓட்டுன்றதை காட்டணுன்றதுக்காக தான் இந்த ஏர்னிங்ஸ் நான் காட்டுறேன். பாருங்கள். டைம் பார்த்தீங்களா? 9:28. இப்போ தான் நான் வந்தே இருக்கேன். பாருங்கள், ஓலாவில் ஒரே டியூட்டி 270 ரூபா. ஓகேவா? அவனுக்கே 39 ரூபா பேலன்ஸ் கட்ட வேண்டியதே இருக்குது. 270. அதுக்கப்புறம் யூபரில் பார்த்தீங்கன்னா 491, அது ஒரு 270, 491 அப்படி இப்படி பார்த்தா சரி 800 வச்சுக்கோங்க. நான் 2 சேர்த்து 800 வச்சுக்கோங்க. ஓகேவா? 800. அடுத்து ராப்பிடோவில் ஒரு 955. அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 1800 என்னோட ப்ராஃபிட், என்னோட இன்கம் எனக்கு. ஓகேங்களா? அந்த 1800 ரூபாயில் 1800 வச்சுக்கோங்க, மைனஸ்ஸு 350 ரூபா கேஸுங்க. என் வண்டிக்கு 400 ரூபா ஆகிடுது. 400 ரூபா போடுறேன். 400 ரூபா கேஸுங்க. ஓகேவா? 400 ரூபா போயிடுச்சுன்னா 1400 ரூபா. அதில் மைனஸ் சாப்பாடு டிஃபன்லாம் சேர்த்து ஒரு 150. ஓகேங்களா? அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ? 1250. அதுக்கு நான் எத்தனை மணிக்கு போனோம் பார்த்தீங்களா? இப்போ வந்து கால்குலேஷன்லாம் பார்த்தீங்களா? நான் எத்தனை மணிக்கு வந்தேன்னா 9 மணிக்கு உள்ளே வந்தேன். அதாவது மேபி ஒரு வேளை நீங்கள் சீக்கிரம் போனால் பண்ணலாமான்னு எனக்கு தெரில. என்னால் போக முடியல. எனக்கு இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் போனதுனால என்னால் போக முடியல.
9 மணிக்கு போகிறேன், 9:03 போயிட்டு நைட்டு 8 மணி வரைக்கும் ஓட்டுறேன். இப்போது சில ஏரியாவில் வந்து டிராஃபிக் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் குயிக்காக முடிக்கலாங்க. நம்ம ஏரியாவில் வந்து அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நான் இந்த டியூட்டி தான் எடுப்பேன். இப்போ நான் அம்பத்தூரில் இருந்துட்டு திருமலைவாயில் தான் எடுப்பேன், இல்லை அங்கேருந்து நான் பாடி வரைக்கும் தான் வருவேன் அப்படின்னு அதுக்குள்ளேயே ஓட்டினாங்கன்னா வேலைக்கு ஆகுது. எல்லா டைமில் அப்படியே டியூட்டி விடணும்னு சொல்ல முடியாது. அது வெயிட் பண்ணி எடுக்கணும்னா அப்படியே உட்காந்துட்டு போயிட வேண்டி தான் வீட்டுக்கு, வேறு எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? எந்த டியூட்டி பார்த்தாலும் எடுக்கலான்ற பட்சத்தில் என்ன பண்ணுறோம், பீக் சிட்டியில் போய் மாட்டிக்கணும்னா நல்லா பீக் ஹவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்கு. ப்ளஸ்ஸு எல்லா வண்டியுமே அங்கே லோக்கலில் இருக்கிற வண்டி எல்லாமே ஒரே இடத்துல அப்படி தேங்கி நிற்குது. ஒரு இடத்துக்கு 20-30 வண்டி இருக்கிறப்ப அந்த டியூட்டிஸ்க்காக இப்படியே வச்சுன்னு உட்காந்துருக்காங்க. பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த பக்கம் போகிறதில்ல. அம்பத்தூருக்குள்ளே அப்படியே ஓட்டுற மாதிரி தான் ஓட்டுறேன். இருந்தாலும் அது பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குனால அந்த மாதிரி ஓட்டுறாங்களா. அதனால் இப்போ ஆட்டோட நிலமை அப்படி தான் இருக்குது. ஒரு சில நாளில் 2000 ரூபாய், 2500 3000 கூட ஓட்டலாம். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் பார்த்து உஷாராக இது பண்ணுங்கள். ஓகேங்களா? மற்றபடி உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி ஆட்டோ டிரைவர்ஸ் என்ன டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். புதுசாக எடுக்க போகிறவங்க வந்து உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான். நான் நம்ம வீடியோ நீங்கள் இனி பார்க்கணுன்னா எப்படிடான்றதுனா நம்மளை பார்த்து ஆட்டோ எடுக்கணுன்ற மாதிரிலாம் பார்க்காதீங்க. ஜஸ்ட்டு ஒரு டைம் பாஸ். ஓகே, ஒரு டைம் பாஸ்க்கு நம்ம வீடியோ பார்த்து ஜாலியாக தள்ளிட்டு போங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஓகேங்களா? சரிங்க, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். குட் நைட், எல்லோரும் நல்லா தூங்குங்க.